தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாக இன்னும் ஒரே ஒரு நாள் தானே இருக்கு. நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டு. இதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஒன்று பார்க்குறப்ப ரைட்டு கடைசி நேரம் சேஞ்ச் ஓவர் இருக்கும்னு நினச்சோம், இவ்வளோ எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. டிவிக்கே மையப்படுத்தி தான் ஒன்றும் இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இந்த எலெக்ஷன் முடிவை பேஸ் பண்ணி ஒரு நிதர்சனத்தை சொல்லட்டுமா? மற்ற கட்சிகளோட மனநிலை இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். இந்த சீக்வன்ஸ் மாதிரி தான். விஜயை பார்த்து பயம் இல்லை, டிவிக்கே ஜெயிக்கும்னு நம்பிக்கையும் இல்லை, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஸோ அந்த சீனோட இதை பொருத்தி பார்த்தீங்க மக்களே. இதை சொல்கிறதுனால எனக்கு ஒரு சாயம் பூசாதீங்க, ஜஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்குறப்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, அதனால் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஆனால் நெஜ அரசியல் களத்தோடு மேட்ச் ஆகுதா இல்லையான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஒருவேளை தாவைக்கு அதிக வாக்குகள் மட்டும் பெற்றுடுச்சுன்னா ஜெயிக்கிறது அது செகண்டரி விட்டுருங்க, அது நடக்கதான் தெரியல. இன்கேஸ் அதிக வாக்குகளை பெற்றுட்டாங்க அப்படின்னா பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற இதுவரை காலமான தமிழக அரசியலில் இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது ஒன்றுமே இல்லாமல் போயிட்டதுக்கப்புறம். ஏன்னா இவங்க என்ன ஃபுல்லாக பணத்தை பட்டுவாடா பண்ணி அது மூலமாக ஓட்டு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்டிகேவும் சரி டிவிக்கேவும் சரி இதை எப்போவுமே பண்ண மாட்டாங்க. அந்த விஷயம் சார்ந்து இங்கே தெளிவாக நம்மளுக்கு புரியுதுன்னு இருக்கும்போது இந்த பார்ட்டி ஒருவேளை எலெக்ஷனில் அதிகமான வாக்குகளை பெற்றுட்டாங்கன்னா பணத்தை கொடுத்து வாக்காளர்களை வாங்க முடியாதுன்னு எல்லா கட்சிகளுக்கும் நிரூபிக்கப்பட்டுரும். பார்ப்போம் என்ன நடக்க போய் ரிசல்ட்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ், ஆக்சுவலாக காங்கிரஸில் டயலாமில் இருந்தாங்க, ரெண்டு தரப்பாக பிரிஞ்சாங்க எலெக்ஷன் முன்னாடி. டிஎம்கே கூட்டணி கூடவே தொடரலாமா இல்லைனா தாவேக்கா பக்கம் போயிடலாமான்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தான் பெருந்தலைகள்லாம் முடிவு பண்ணி இல்லை நம்ம திமுக கூட்டணி தொடரவும் முடிவு பண்ணிட்டாங்க. இது ராகுல் காந்தி அவர்களுக்கு முழு மனசோடு ஓகேன்னு சொன்னாரான்றது அடுத்த ஒரு கேள்வி தான். இன்கேஸ் இந்த எலெக்ஷனில் டிவிக்கே அதிக வாக்குகள் இல்லை, வெற்றி பெற்றுட்டாங்கன்னு வைங்க, அப்போ ராகுல் காந்தி மனசுக்குள்ள என்ன வார்த்தை ஓடிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்க? இதுதான் खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை இங்கே ஓப்பன் அப் பண்ணிடுறேன். வாக்குப்பதிவு நடக்கும்போது சில கலைபரங்களை பார்த்தோம். டிவிகே வர்சஸ் அதர் பார்ட்டி சார்ந்து கைகளை பெருக்கும் போனதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது. ஸோ அந்த நேரத்தில் வன்முறைகள் ஏதாவது நடக்கும்ன்ற விஷயம் வெளியே வருது முன்னெச்சரிக்கையானாக்கா நீங்கள்லாம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பார்ட்டி மெம்பர்ஸை சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அதெல்லாம் டிவிகே மெம்பர்ஸ் உங்களுக்கும் சேர்த்து முக்கியமாக சொல்கிறேன், எல்லாரும் முன்னெச்சரிக்கையாக வருங்க. அது எல்லா பார்ட்டியில் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்களே, வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்துல இருந்து ஒரு செகண்ட் கூட யாரும் நகரக்கூடாது, அங்கேயே ஃபுல்லாக இருங்க அப்படின்ட்டு. இப்படி எல்லாரும் ஒரே டைமில் அங்கே இருக்காங்கனாக்கா என்ன முறைகிற, என்ன பார்க்குற, என்ன பேசுகிறேன்னு ஏன்னா வாயை விட்டு அடித்தடி எதனா போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ப்ரொடெக்ஷன் அங்கே பெருசாக கொடுக்கணும் போல இருக்குது. எல்லா வாக்கு எண்ணும் மையங்கள் சார்ந்தால் ப்ரொடெக்ஷனை பெருசாக கொடுக்கணும் போல இருக்குது. ஏற்கனவே வாக்குப்பதிவில் பார்த்துட்டோம், இது இப்போ விஷயம் திரும்ப ரிப்பீட் ஆகாதுன்னு நம்புகிறேன். ஆனால் ரிப்பீட் ஆவதற்கான வாய்ப்புகள் எல்லா கட்சியும் ஒரே நேரத்தில் இருக்கிறப்ப பெருசாக எழுது. எல்லாரும் உஷாராக இருங்க மக்களே, அதுக்கு சொல்கிறேன். இது அடுத்து மேற்குவங்கம் சார்ந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். மமதா பானர்ஜி இருக்காங்களே, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்க ஸ்ட்ராங் ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நுழையிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் மத்திய படையினர் இருக்காங்களா, அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. இல்லை மேடம் உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு. உடனே கடுப்பான மமதா பார்த்தீங்கன்னா, உள்ளே போக எனக்கு உரிமை இருக்குது, ஏன் விட மாட்டீங்க? ஆமாம், மத்திய அரசுக்கு இங்கே என்ன வேலை, நீங்கள் எல்லாம் இங்கே என்ன பண்ணுறீங்க? எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் சார்ந்து மாநில அரசு சார்ந்து பெருசாக யாரும் இங்கே பணிக்கு அமர்த்த மாட்டீங்க. மத்திய அரசுலேருந்து அமுச்சு விட்டா நீங்கள் எல்லாரும் எங்களை ஸ்டாப் பண்ணுவீங்களா? தேர்தல் ரிசல்ட்டு பக்க சார்பாக வந்துடக்கூடாது, நான் அதுக்கு விடவே மாட்டேன்னு இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்பெகுலேஷன் பெருசாக இருக்குங்க வாக்கு எண்ணிக்கை சார்ந்து. இதில் தான் அவங்க இவ்வளோ விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு கட்டத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, கோர்ட்டு கொண்டு போயிட்டாங்க விஷயத்தை, உச்சநீதிமன்றத்தை கொண்டு போயிட்டாங்க. உச்சநீதிமன்றம் என்ன தெரியுமா உத்தரவு இப்போ வழங்கியிருக்காங்க, மாநில அரசு ஊழியர்களையும் தேர்தல் மேற்பார்வையாளர்களாக நியமிக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. ஸோ திரிணாமுல் கிடைச்சிருக்க பெரிய விக்டரி தான் இது. ஸோ வாக்கு எண்ணிக்கை நடக்கும் பார்த்தீங்களா, அந்த பணி சார்ந்து மாநில அளவில் இருக்கிறவங்களும் அங்கே ஊழியர்களாக இருப்பாங்க, அதை இங்கே அஷ்யூர் பண்ண முடியுது. அண்ட் இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்தில் 15 மையங்களில் மட்டும் மறு வாக்குப்பதிவும் நடந்திருக்கு. ஒரே நேரத்தில் எவ்வளோ பார்த்தீங்களா, ரொம்ப தூரம் கிடையாது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு. 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட்டு, அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் ட்ராமட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கு. ரைட்டு, அடுத்து அண்ணன் சொல்லியிருக்க பல விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். திருமாவளவன் அவர்கள், இவர் என்ன நினைச்சாரோ ஏது நினைச்சாரோ தெரியல,
ரொம்ப நேரம் பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க ஃபேஸ்புக்கில். இப்போ சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வெளியான வீடியோ. அதில் அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது சாராம்சமாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன சொல்லியிருக்காருன்னு. போட்டி கட்சிகள் இருக்குல்ல, அதாவது அதிமுக, தாவேகா, இது போல் இந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே திமுக மட்டும்தான் ஒரே ஒரு எதிரி. அப்படி தான் பார்க்குறாங்க எல்லாருமே. அவங்க சக்திக்கேற்ப இந்த முறை வாக்குகளை பிரிக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாரு. திருமாவளவனே சொல்லியிருக்காரு பிரிக்க போகிறாங்கன்னு. திமுக கூட்டணியில் இருக்காரு, அதை மறந்துடாதீங்க. இன்னும் 2 திராவிட கட்சிகளுக்கு எதிராக, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக தாவேகா பெருவாரியான வாக்குகளை பிரிக்க போகுதுன்னு சொல்கிறாப்புல. மேஜர் ஸ்டேட்மெண்ட்டு இதுதான். யார்? திருமாவளவன் சொல்லியிருக்காரு. திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டு தாவேகா பெருவாரியான வாக்குகளை பிரிக்க போகுதுன்னு அஷ்யூர் பண்ணியிருக்காரு. ஆனால் தாவேகாவால் தனிச்சு ஆட்சி அமைக்கிற வலிமைலாம் கிடையாதுங்க. விஜய்க்கு அந்த வலிமை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் பெரிய பிரேக் த்ரூ மக்களே. ஏன்னா நீங்கள் வாக்குகளை பெறது வேற, அதிகப்படியான தொகுதிகளை ஜெயிச்சு பெரும்பான்மை பெறது வேற. அங்கே தான் பெரிய ஒரு சீசாவே நடந்துக்கிட்டு இருக்கோம். எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி கிடைக்கும்ன்றது எங்களுக்கு உறுதியாக தெரியுது. முடிவு எதுவாக இருந்தாலும் சரி, இதே நல்லா அடிக்கோடிட்டு பாருங்க. முடிவு எதுவாக இருந்தாலும் சரினாக்கா வெற்றியும் பெறலாம், தோல்வியும் பெறலாம்னு அர்த்தம். நம்மளோட அரசியல் களம் இருக்குல்ல, இது நீர்த்து போகாதுன்னு சொல்கிறாரு. இங்கே நம்மளோடதுன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குல்ல, அதோட அரசியலை பற்றி மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொன்று ஓப்பனாக சொல்கிறேனே, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டு ஒருவேளை நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த கூட்டணி பிளவுக்கான வாய்ப்பு இருக்கிற சமிகையாக தான் இதை பெருசாக பல பேர் எடுத்துக்க பார்க்குறாங்க. ரைட்டு, நம்ம பயணம் இருக்குல்ல, இது வழக்கம் போல் வேகம் பெறும், தீவிரமடைன்னு சொல்லியிருக்காரு அண்ணத்தோல் திருமாவளவன். நான் யாரு கூடயும் விவாதிக்காம தான் போட்டி போடுற எலெக்ஷன் அப்படின்ற முடிவு எடுத்துன்னு ஒத்துக்கிறாருங்க. அதை எம்பியாக இருக்கார்ல, அது வேண்டாம் இப்போ சட்டமன்றம் சார்ந்து போட்டி போட்டிருக்காருல எம்எல்ஏ சீட்டுக்கு, அதை சொல்கிறாப்புல. சட்டப்பேரவை தேர்தலில் நான் போட்டி போடுறேன் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதுமே விசிகாவோட முக்கியமான நிர்வாகிகள் பல பேர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டதா சொல்கிறாரு. புதுசாக வர்றவங்களுக்கு சீட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் 3 எம்எல்ஏக்களுக்கு நான் சீட் வழங்கணும்னு சொல்லியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். ஒரு சில தொகுதிகளில் விசிகாவினர் தேர்தல் பணியை ஒழுங்காக ஆற்றலைன்னு சொல்லியிருக்காரு. ஓப்பனாக அக்னாலேஜ் பண்ணியிருக்காருங்க. பார்ட்டியில் இருக்க கேடர்ஸோட அந்த செயல்பாடுகள் தனக்கு பெருசாக அதிருப்தியை கொடுத்துருக்கிறதா தான் இங்கே புரிஞ்சிக்க முடியுது. எல்லா தொகுதிகள்லையும் தேர்தல் பணிக்குழு அமைக்கப்பட்டுச்சு. ஆனால் சில இடங்களில் பணி ஆற்றலை, சிலர் ஒற்றுமையாக இல்லை அப்படின்றது எனக்கு வருத்தத்தை கொடுக்குறதாகவும் அண்ணன் இவ்வளோ தூரம் பேசியிருக்காப்புல. அவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்ற ஒரு சாராம்சத்தை இப்போ தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கங்களேன். தேர்தலில் நம்முடைய கட்சியின் சார்பில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பணிக்குழு நியமனம் செய்யப்பெற்று ஆங்காங்கே தோழர்கள் தொகுதி வாரியாக கட்டுக்கோப்பாக இருந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார்கள், ஒரு சில தொகுதிகளை தவிர. அது தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. குறிப்பாக நாம் போட்டியிடாத பிற தொகுதிகளில் நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன. என்றாலும் கூட மிகச்சிறப்பாக நம்முடைய முன்னணி பொறுப்பாளர்கள், தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு பணியாற்றியிருக்கிறார்கள், தீவிரமாக வாக்கு சேகரித்திருக்கிறார்கள். தோழமை கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் விடுதலை சிறுத்தைகளின் பணிகள் குறித்து என்னை தொடர்பு கொண்டு பெருமிதத்தோடும் நன்றியோடும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையிலே நான் களப்பணி ஆற்றிய அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விரைவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒருங்கிணைக்கப்படும். அந்த தேதியும் பின்னர் அறிவிக்கப்படும். தேர்தல் பணிக்குழுவை சார்ந்தவர்களும், அதாவது இந்த
தேர்தலை ஒட்டி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் நியமனம் செய்யப்பட்ட மேற்பார்வையாளர்கள் மற்றும் ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்தவர்கள், மாவட்ட செயலாளர்கள் உட்பட மீண்டும் அழைக்கப்படுவார்கள். இந்த தேர்தல் களப்பணிகள் குறித்த மீளாய்வு, அதாவது ரிவ்யூ நடைபெறும். இப்போது எக்ஸிட் போல், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கிறது. பல நிறுவனங்கள் திமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெறும், திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் என்றெல்லாம் முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு சில நிறுவனங்கள், RSS பின்னணி உள்ள நிறுவனங்கள், பாஜக ஆதரவு நிறுவனங்கள், வலதுசாரி கருத்தியலை உயர்த்தி பிடிக்கிற சில சக்திகள் அதற்கு மாறான கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்புகளை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. நாம் களத்தில் நிற்பவர்கள், மக்களோடு நிற்பவர்கள், மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை பெற்றவர்கள், 4 சுவர்களுக்கு இடையிலே அமர்ந்து அரசியல் கணக்குகளை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் அல்ல. மக்களின் நாடி பார்த்து நாம் காய்களை நகர்த்துகிறோம். ஆகவே எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக கூட்டணிதான் பெரும் வெற்றியை பெறும் என்பதிலே இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. திமுக அல்லது திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பலர் போட்டி போட்டு பிரிக்கிறார்கள், பங்கு போடுகிறார்கள். பொதுவாக திராவிட கட்சிகளுக்கு, திமுக அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு எதிரான ஒரு கருத்து இந்த அரசியல் களத்தில் நீண்ட காலமாக இருந்து வருகிறது. எதிர்ப்பு வாக்குகளும் இருந்து வருகின்றன. அந்த எதிர்ப்பு வாக்குகளை ஒவ்வொரு காலகட்டத்தில் அவ்வப்போது தோன்றிய மாற்று அரசியல் சக்தி என்று அடையாளப்படுத்திக் கொண்ட அரசியல் கட்சிகள் பெற்றிருக்கின்றன அல்லது பங்கு போட்டிருக்கின்றன. ஆகவே இந்த முறை திமுகவை எதிர்த்து அல்லது திமுக கூட்டணியை எதிர்த்து களத்திலே நிற்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணி, விஜய் தலைமையிலான கட்சி, சீமான் தலைமையிலான கட்சி, இவர்கள் அத்தனை பேருக்குமே திமுக எதிர்ப்பு என்கிற ஒன்றுதான் பிரதானமான முதன்மையான அரசியல், அல்லது திமுக கூட்டணி எதிர்ப்பு என்பதுதான் முதன்மையான அரசியல். அவர்கள் மூவரும் அவரவர் சக்திக்கு ஏற்ப இந்த எதிர்ப்பு வாக்குகளை பகிர்ந்து கொள்கிறார்கள், பிரித்துக் கொள்கிறார்கள். புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக அதிமுக அல்லது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டு கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆக எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் திமுக வெற்றி பெறும், திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற போது நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே அந்த நம்பிக்கையோடு நாம் மே 4ஆம் தேதியை வரவேற்போம். முடிவு எதுவாக இருந்தாலும்
நம்முடைய அரசியல் களம் நீர்த்து போகாது. நம்முடைய பயணம் வழக்கம் போல வேகம் பெறும், இன்னும் தீவிரமடையும். இயக்கத் தோழர்கள் அந்த புரிதலோடு மே 4ஆம் தேதியை வரவேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த என் மனசு ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. விஜய் அலை வீசுது அப்படின்னு பல பேர் சொல்றாங்களே, இதை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்க? ஏன்னா நாளைக்கு தேர்தல் முடிவு வரப்போகுது. இதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை முன்வைக்க பல காரணங்கள் இருக்கு, பல பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் வேவ் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா ஹிட் பண்ணிருக்கு, நீங்க நம்புறீங்களா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.